ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி நாளைய மார்க்கெட்டுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேப் அப்பு. நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு கேப் அப் இருக்கும், இல்லை மேலே போக தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கேப் அப்பு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டும் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் முடிஞ்சு மார்னிங் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் வரும்போது நல்ல ஒரு ஹை போச்சு. ஸோ அதோட விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு ஆக்சுவல் கேப் அப்பு இல்லைனா ஒரு 60-70 பாயிண்டில் தான் இருந்திருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா விஷயமே வேறு அப்படி தான் சொன்னோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270-80 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்போ இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு வால்டாலிட்டியை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னையோட ஐ மார்க் பண்ணிக்கோங்க. அது மேபி நாளைக்கு இனிஷியல் பிரேக் அவுட்டுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 24,400 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் மேபி இந்த 24,400க்கும் அண்ட் 24,200க்கும் நடுவில் முடியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி குளோபல் மார்க்கெட் இருக்கோ அதை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது. அது உண்மை தான். ஸோ என்ன தான் கேப் அப் ஆனாலுமே ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேப் அப் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் உட்பட்டுச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஏறுச்சு இறங்குச்சு. ஸோ இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருந்ததுன்னு தெரிஞ்சுது. பட் என்ன விஷயம் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெயினில் இருக்குது. மேபி இதை வந்து நான் ஷார்ட் கவராக பார்க்குறேன். ஸோ பேங்க் நிஃப்டி மேபி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்டு நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மறுபடியும் புட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா 24,300 புட்டோடைய சேஞ்சு நோயே நிறைய இருந்ததை பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனு. 24,200லேருந்து 24,000 வரையும் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து அன்வைன் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24,300 நல்ல ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. 24,000 நல்ல ஒரு புட் ரைட்டிங் இருக்குது, டவுனில் 300 பாயிண்ட்டு. அண்ட் அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா 24,500 இருக்குது. விக்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13% காலி 16.2 முடிஞ்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் வந்து இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா வால்டிலிட்டி கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ முந்தா நேற்று மாதிரியான ஒரு வால்டிலிட்டிக்கு மேபி வந்து ஒரு பெரிய ஸ்விங்குக்கு உட்படாது, அன்லஸ் வந்து வால்டாலிட்டி எகிராத வரைக்கும். ஓகேங்களா? அப்படின்றத எடுத்துக்கலாம். பிசிஆர் வந்து கெயின் ஆயிருக்குங்க, நல்ல விஷயம். நிஃப்டியை பொறுத்தவரையும் பிசிஆர் வந்து 0.56 கீழே இருந்தது முந்தா நேற்றுலாம். பட் இன்றைக்கி 0.7ன்னு சொல்லும்போது புட் ரைட்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறேன். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது புரியும். அண்ட் எஃப்ஐயோடைய டேட்டா, நேற்றோடைய டேட்டா நம்ம பார்க்கும்போது நிஃப்டி தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழட்டி விட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஓகேங்களா? நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸு. பட் இது வந்து ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இறங்கின மார்க்கெட்டுக்கு டெரிவேட்டிவ்ஸில் நம்ம ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப கம்மி தான், ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ போட்டதை வேணால் கிளச்சிருப்பாங்களே தவிர்த்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஷார்ட் வந்து க்ரியேட் பண்ண இருக்காது அப்படின்றத நம்புகிறேன். மேபி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவருக்கு உட்படும். பேங்க் நிஃப்டி அதே கதை தான். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை பொறுத்த மட்டுக்கு வீக்காக தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு 1000 பாயிண்ட் வேகமாக ஏறினா மட்டும்தாங்க நல்ல ஒரு ஷார்ட் கவர் எதிர்பார்க்க முடியும். ஸோ கேப் அப்பே ஆகிட்டு கேப் டவுனே ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து மேபி ரிவர்சல் தான் ஆகும். இன்ட்ராடேயில் ஒரு 1000 பாயிண்ட் ரேலி ஆனால் மட்டும்தாங்க பயந்துக்கிட்டு வெளியே வருவாங்க. அதர்வைஸ் கேப் அப் கேப் டவுன்லாம் பயப்பட மாட்டாங்க அப்படின்றது தான் நம்புகிறேன். அண்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ் விஷயங்களை பார்க்கும்போது நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லா ஆப்லேயுமே இருக்குது. ஸோ இதை நான் தண்டில் வச்சுருக்கேன். ஸோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸையும் ஃபியூச்சரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கீழே ஒன்றா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நான் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத சொல்கிறேன்றது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 24,297 இருக்குது. பட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 24,373 இருக்குது. ஸோ நேற்று கிட்டத்தட்ட 65 பாயிண்ட் என்னமோ தான் ப்ரீமியமாக இருந்தது. இப்போ 75 பாயிண்ட்டாக மாறி இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு 10 பாயிண்ட் கூடி இருக்குது. இதுதான் ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்னு சொல்லுவேன். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட்டுங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு ப்ரீமியமில் இருக்குது. இதனால தான் பேங்க் நிஃப்டி ஏறும் அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். மிட் கேப் நிஃப்டியும் ஒரு அருமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13.71% வந்து பார்த்திங்கன்னா இறங்கி இருக்கிறதா பார்க்குறேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் எல்லா ஆப்ஷன்லையும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு குறிப்பு, ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ போடுறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான்.
ஒன்று புரிஞ்சுக்கணும், யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக. ஒன்று கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுகிறதோ இல்லை ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய பேர்கிட்ட அதுவே சேர்க்கும். பட் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போய் சேர்க்காது. இது வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் பெரிய நோட்டிஃபிகேஷனாக போகும். ஸோ இது வந்து அதிகமாக வியூஸ் போகாது. நேற்று ஒரு 270-80 வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ அதுவே ஐம் ஹாப்பி தான். ஓகேங்களா, நான் ஒரு மணி நேரம் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280 பேராவது பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் அதில் 30 பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க. ரியலி வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு 2-3 பேர் ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, மற்றவங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டுறாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் கூட பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் தட்டிடுங்க. 280 பேருக்கு ஒரு 100 பேராவது லைக் பண்ணால் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் இந்த 280-300 வியூஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ₹1-2 கூட யூடியூப் வந்து பே பண்ணாது. ஓகேங்களா, 1000 வியூஸ் போனால் கூட ₹30-40 தான் கொடுப்பாங்க. அதுவும் அது கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகும் யூடியூப். ஸோ அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்காரிதம் எடுத்துகிட்டு போகாது. இது கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு மட்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு தான், ஏன்னா 1 மணி நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அட்லீஸ்ட் உங்கள் சைட்லேருந்து ஓகே, வெல் அண்ட் குட் கண்டென்ட் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு லைக் எதாவது கிடச்சிதுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கு தான், வேறு எதுக்குமே இல்லை. அண்ட் செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். நாளைக்கு எப்படி ட்ரெண்ட் இருக்குன்னா, இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே போகும்னு நினைக்கிறேன். அன்லஸ் எந்த ஒரு குளோபல் கியூஸில் எந்த ஒரு விஷயமும் பேடாக இருக்காத வரைக்கும் நம்ம மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அதிகம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா RBI மீட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெப்போ ரேட் வந்து மாற்ற மாட்டாங்க, ரிமைன் அன்சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ பட் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் நாளைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம். அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த மட்டுக்கு இன்றைக்கி ஒரு 13.5% வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகிருக்கு. இது கால் ஆப்ஷனுங்களில் இருக்கிற ப்ரீமியத்தை வந்து மெல்ட் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக மார்னிங் வந்து ஸ்பைக் இருந்திருக்கும் சி சைடு, பட் வந்து எண்ட் ஆஃப் டே நல்ல ஒரு ஸ்பைக் மெல்ட்டிங் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த மட்டுக்கும் அகெயின் வந்து கால் சைடு தாங்க அதிகமான ஒரு ப்ரீமியம் இருந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நான் வந்து ஷார்ட் கவர் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது கண்டினியூ ஆகும் மோஸ்ட்லி. ஸோ பாருங்கள் நீங்களும். அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் சொல்லும் போது இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நிஃப்டி கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் வந்து ப்ரீமியம் இருக்குது. அண்ட் புல்லிஷ் தான், நிஃப்டி புல்லிஷ் தான். அண்ட் பேங்க் நிஃப்டி 280 பாயிண்ட், இது இன்னும் கொஞ்சம் புல்லிஷ் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் மிட் கேப் 58 பாயிண்ட், இதுவும் புல்லிஷு. ஸோ இது புல்லிஷ் அப்படின்னா நாளைக்கு நாளானிக்கு என்றைக்கு ஏறும்னு சொல்ல முடியாது. பட் ட்ரெண்ட் வில் பி மேலே, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கீழே இறங்காது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் குளோபல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக இல்லைங்க. பட் சென்டிமெண்ட் ரிமைன் சேம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ அன்லஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது அகைன் வந்து ஒரு செல் ஆஃப் நடந்ததுன்னா சேம் வந்து இங்கே ஈஸியாக வந்து எதிரொலிக்கும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விக்ஸ் இன்னுமே கிராஷ் ஆகணும். 16 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 பாயிண்ட் மேலே கீழே இன்ட்ராடேல ஈஸியாக வந்து மூவ் ஆகும். இந்த ப்ரீமியத்தை வச்சு சொல்கிறேன், இந்த ஒரு விக்ஸ் பாயிண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ப்ரீமியம் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்றத சொன்னேன். இந்த ப்ரீமியம் கிராஷ் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வாலட்டிலிட்டி குறைய ஆப்ஷனுகளில் இருக்கிற வாலட்டிலிட்டி குறையும்போது ப்ரீமியம் குறையும். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் சொல்லும் போது அதில் வாலட்டிலிட்டி ஒரு பங்கு. அதில் வாலட்டிலிட்டி இறங்கும்போது கண்டிப்பாக ப்ரீமியமும் கிராஷ் ஆகும். அந்த ப்ரீமியம் கிராஷ் ஆகிறது அன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னா வேகமாக கிராஷ் ஆகும். என்ன தான் கேப் அப் ஆனாலுமே ப்ரீமியமில் பெரிய ஸ்பைக் இருக்காது. அதே மாதிரி இன்னும் எக்ஸ்பைரிக்கு 4 இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்ஜாய் அப்படியே நின்றுடும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி ஸ்பைக் ஆகிறத வந்து கம்மி பண்ணோம் வாலட்டிலிட்டி கிராஷ் நடக்கும்போது. பட் எக்ஸ்பைரி வந்து அன்றைக்கி இல்லை, இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடம் நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா எட்ஜை தான் போய் தேடணும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சுன்னா பல்ஜாய் நின்றுடும், அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெல்டா இருக்குது, டேஸ் இருக்குது அப்படின்றதுனால ஹோல்ட் பண்ணும், ப்ரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணாது. இந்த ஒரு காரணம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ மார்னிங்கில் ஏதாவது நியூஸ் வரப்போ கண்டிப்பாக மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பாருங்கள், நம்ம SGX நிஃப்டியும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.